Hello friends, welcome back to our channel Priya's Kitchen and Fashion. இன்னைக்கான வீடியோ பாத்தீங்கன்னா பூஜா ரூம் ஆர்கனைசேஷன் தாங்க பார்க்க போறோம். அதாவது பூஜைக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் எப்படி ஆர்கனைஸ் பண்ணி வைக்கலாம் அப்படினா இன்னைக்கு வீடியோ டீடைலா பார்க்க போறோங்க. நம்ம சேனல்ல நிறைய பூஜா ரூம் டிப்ஸ் போட்டுருக்கேன். அது லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். முதல்ல உங்க பூஜை அறையை வாரத்துக்கு ஒரு முறை இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா டீப் க்ளீன் பண்ணுங்க. அப்பதான் பூஜை அறை வந்து பார்க்க நல்லா இருக்கும், ஒரு நல்ல லக்ஷ்மிகரமாகவும் இருக்கும். நான் இந்த மாதிரி எல்லா சாமி சிலைகளுமே எடுத்து வச்சுட்டு ஒரு ஈர துணியில் நான் வந்து ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிடுவேன். அதுக்கப்புறமா கொஞ்சமாக ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணி க்ளீன் பண்ணோம் அப்படின்னா நல்ல வாசனையாக இருக்குங்க. என்னோடய பூஜை அறைக்கு கீழே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லாக்கர் இருக்கும். ஒரு சில ஐட்டம்ஸ் வந்து இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன். ஏன்னா அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராவர் இருக்கும். ஸோ இந்த ட்ராயரில் பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய பூஜை பொருள் எல்லாமே இதில் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு இப்போ பார்க்கலாம். நம்ம வந்து பூஜைக்கு தேவையான சாம்பிராணி, ஊதுபத்தி, திரி இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே இதில் ஸ்டோர் பண்ணியிருக்கேங்க. இந்த ட்ராயரில் பார்த்தீங்கன்னா 2 பார்ட்டிஷன் இருக்கும். இந்த சைடில் பார்த்தீங்கன்னா திரி வச்சுருக்கேன். 2 பாக்ஸ்லையுமே திரி தான் வச்சுருக்கேன். திரி வந்து கொஞ்சம் நிறைய வாங்கி வச்சுக்குவேன். அண்ட் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கிராம்பு, அதுக்கப்புறம் இன்னொரு பாக்ஸில் வந்து ஏலக்காய், அதுக்கப்புறம் சோம்பு. இது வந்து வாசனை பொருள் எல்லாமே இந்த மாதிரி சின்ன சின்ன பாக்ஸில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம பூஜைக்கு பார்த்திங்கன்னா எப்போவுமே தனியாக இந்த மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க. இல்லாட்டி வாங்கிட்டு வந்ததுக்கப்புறமா ஒரு பாக்ஸில் வந்து தனியாக போட்டு வச்சுக்கோங்க. இது வந்து கன் லைட்டர். இது வந்து பார்த்தீங்கன்னா ரீஃபில் பண்ணிக்கலாம். நம்ம கூட வந்து ரீஃபில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் ரீஃபில் பண்ணிக்கலாம். மேட்ச் பாக்ஸ் வைக்கிறதுனா கூட நீங்கள் வச்சுக்கலாங்க. ஸோ நான் வந்து லைட்டர் வச்சுருக்கேன். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா விபூதி போட்டு வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஒரு ஸ்டீல் பாக்ஸில் விபூதி வந்து கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் இது வந்து சந்தனம் பவுடர். இது வந்து நிறையா பூஜா ஸ்டோர்ஸில் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா பாக்கு, நம்ம பூஜைக்கு வந்து வெத்தலை பாக்கு வைப்போம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி வெட்டு பாக்கு வந்து அதில் வச்சுருக்கேன். அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரோஸ் வாட்டர். சாமி படங்களுக்கெலாம் ரோஸ் வாட்டர் வச்சு க்ளீன் பண்ணிங்கன்னா பூஜை அறை கமகமன்னு இருக்கும். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள், சாமிக்கு வந்து மஞ்சள் குழைச்சி வைப்போம் இல்லையா, ஸோ அது வந்து மஞ்சள் தனியாக வச்சுருக்கேன். இது வந்து தாழம்பூ குங்குமங்க. குங்குமம் பார்த்தீங்கன்னா 2 கலர் வச்சுருக்கேன். ஒன்று டார்க்காக இருக்கும், இன்னொன்று வந்து கொஞ்சம் ரெட்டிஷாக இருக்கும். இது வந்து கற்பூரம். கற்பூரத்தில் வந்து பெப்பர் போட்டு வச்சிட்டிங்கன்னா கரையாமல் இருக்கும். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ஜவ்வாது. ஸோ ஜவ்வாது, பச்சை கற்பூரம்லாம் பார்த்திங்கன்னா பூஜைக்கு விளக்கேற்றும் போது போட்டோம்னா நல்லா வாசனையாக இருக்கும். இதுவுமே பச்சை கற்பூரம் தாங்க. இது மாதிரி தனி பாக்ஸில் வந்து போட்டு வச்சுருக்கேன். என்னோடய வாசனை வந்து நல்லாயிருக்கும். ஸோ அதனால் போகக்கூடாது, இந்த மாதிரி டைட் பாக்ஸில் வந்து போட்டு வச்சுருக்கேன். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா நாமக்கட்டி. அது வந்து எதுக்காக தேவைப்படும் அப்படின்னு பூஜை அறையிலே வந்து வச்சுருக்கேன். அண்ட் கீழே பார்த்திங்கன்னா விபூதி வச்சுருக்கேன். இது வந்து எக்ஸ்ட்ரா விபூதி தான். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா திரி வந்து நமக்கு தேவைக்கேற்ப கட் பண்ணி இந்த மாதிரி ஆயிலில் டிப் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ வந்து நீங்கள் டெய்லியும் திரி வந்து போடும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லைன்னா நீங்கள் திரி வந்து கையில் தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா போடும்போது சில சமயம் எரியாமல் இருக்கும். இந்த மாதிரி போட்டு வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக அந்த திரி வந்து அப்படியே பற்றிக்குங்க. அண்ட் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சாம்பிராணி, அதுக்கப்புறம் ஊதுபத்தி, அகல் விளக்கு, மஞ்சள், இந்த மாதிரி நிறையா வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பாக்ஸில் வந்து ஊதுபத்தி வச்சுருக்கேன். ஊதுபத்தி வந்து இந்த மாதிரி ஸ்டீல் பாக்ஸில் போட்டு வைக்கும்போது பார்த்திங்கன்னா அதோட வாசனை வந்து வெளியில் போகாமல் இருக்கும். அப்படியே கவரோடையே போட்டு வச்சுக்கோங்க. அண்ட் இந்த பாக்ஸில் பார்த்திங்கன்னா மஞ்சள் கிழங்கு. இது வந்து நம்ம சாமிக்கிட்ட வைக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ அதனால் மஞ்சள் கிழங்கு இந்த பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன். இது வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அகல் விளக்கும், அதுக்கப்புறம் சாம்பிராணி கூட கொடுப்பாங்க பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பிளேட்ஸு, அது வச்சுருக்கேன். சம்டைம்ஸ் இந்த மாதிரி அகல் விளக்கில் சாம்பிராணி கூட ஏற்றி வைப்பேன். ஸோ அதுக்கு வச்சுருக்கேன். இன்னும் ஒரு மேட்ச் பாக்ஸ் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா பஞ்ச கவிய விளக்கு. ஸோ அது வந்து இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு வச்சுக்கோங்க, அப்போ தான் உடையாமல் இருக்கும். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா தசாங்கம் பவுடர். அது கூடயே வந்து அந்த கோன் கொடுப்பாங்க. ஸோ அந்த கோனு வந்து உள்ளே போட்டு வச்சுருக்கேன். அண்ட் அதுவும் பார்த்திங்கன்னா தசாங்கம் பவுடர் தான். நம்ம சாம்பிராணிக்கு பதிலாக தசாங்கம் போடும்போது பார்த்திங்கன்னா நல்ல வாசனையாக இருக்கும். இது வந்து கம்ப்யூட்டர் சாம்பிராணி. அதுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா அதுவுமே சாம்பிராணி டைப்பில் தான், ஸ்டிக் டைப்பில் வரும் பார்த்திங்களா, அந்த மாதிரி வச்சுருக்கேன். அண்ட் ஓப்பன் பண்ண சாம்பிராணி, இந்த மாதிரி இந்த ஸ்டிக் சாம்பிராணி எல்லாமே இந்த சைடில் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளை தவிர வேறு யாராவது பூஜை பண்ணுற மாதிரி இருந்தாலுமே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு எடுத்து பூஜை பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ எங்கள் வீட்டில் யாராவது வராங்க, அம்மா வராங்க, இல்லை அத்தை வராங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இதை பார்த்தோன்னே எது எங்கெங்கே இருக்குன்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அதே மாதிரி நம்ம பசங்களுக்குமே நம்ம சொல்லிக் கொடுக்கலாம், இதெல்லாம் இங்கே தான் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னே தெரிகிற மாதிரி இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் பூஜை அறை எவ்வளோ பெருசாக இருந்தாலும் சரி, ஒரு சின்ன ஷெல்ஃபில் வந்து இந்த மாதிரி அடுக்கி வச்சுக்கோங்க. அடுத்தது இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா நான் வந்து விநாயகருக்கு வேஷ்டி கட்டுவேன். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஐட்டம்ஸ்லாம் இதில் போட்டு வச்சுருக்கேன்.
இப்போ யூஸ் பண்ணாதது புதுசாக வச்சுருப்பேன் பார்த்தீங்களா, ஸ்பேர் திங்ஸ் எல்லாம் வந்து இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன். விநாயகருக்கு பஞ்சகச்சம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய கலர்ஸில் இருக்கும், ரெட்டு, க்ரீனு, ஒயிட்டு, அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா வாங்கி வச்சுருக்கேன். இது வந்து நம்ம சாமிக்கக்கூடிய திலகம், அதுக்கப்புறம் மாலை, கல் மாலை, முத்து மாலை. ஸோ இதெல்லாமே பார்த்திங்கன்னா லக்ஷ்மி தயாருக்கு நம்ம போடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி கிடைக்கும் போது நான் வாங்கி வச்சுக்குவேன். சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம தேடும் போது கிடைக்காது. இது எல்லாமே நான் விஜயா ஸ்டோர்ஸில் பர்ச்சேஸ் பண்ணதாங்க. ரொம்ப வருஷமாக இந்த மாதிரி வாங்கி கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். இதெல்லாமே ஒரே பாக்ஸில் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஐட்டம்ஸ்லாம் எங்கே இருக்குது நமக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும். இது எல்லாமே என் பூஜை அறையில் ஒரு கீழே வந்து லாக்கர் மாதிரி சொன்னேன்ல, அங்கே தான் இதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் நம்ம வந்து எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறதுக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது இந்த நீளமான பாக்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம சாமிக்கு போடக்கூடிய நகைகள் எல்லாமே இந்த பாக்ஸில் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதில் வைக்கும் போது பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். மடங்கெல்லாம் செய்யாது, அப்படி நீளமாக வச்சுக்கலாம். அதுக்காக இந்த மாதிரி பாக்ஸில் வந்து சூஸ் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து பஞ்சு மாலை, நம்ம அம்மனுக்கு சாத்துறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால இந்த பஞ்சு மாலை வந்து இந்த கவரில் போட்டு வச்சுருக்கேன். அடுத்தது தாம்பூலம், அதாவது ஒரு மஞ்சள் குங்குமம், தாலி கயிறு, விராலி மஞ்சள் வந்து உள்ளே இருக்குது. இது ஒரு மங்களகரமாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக இந்த பாக்ஸில் வந்து வச்சுருக்கேன், ஜிப்லாக் கவரில் போட்டு வச்சுருக்கேன். அடுத்து இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து வளையல் மாலை. இன்னும் நான் சாமிக்கு இது போடவே இல்லை, புதுசாக தான் வாங்கி வச்சுருக்கேன். இந்த மாதிரி மாலைகள் பார்த்திங்கன்னா நம்ம கட்டி ரெடிமேடாகவும் விற்கிறாங்க, இல்லை இந்த மாதிரி குட்டி குட்டி வளையல் வாங்கி நம்ம கூட கட்டிக்கலாம். இந்த மாதிரி சாமிக்கு போடக்கூடிய நகைகள் எல்லாமே தனியாக போட்டு வச்சுருக்கேன். ஆரம், அதுக்கப்புறம் ஒட்டியானம், இந்த மாதிரி எல்லாமே இதில் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா மாலைகள் எல்லாமே இந்த பாக்ஸில் இருக்க நமக்கு ஈஸியாக நம்ம ஐடென்டிஃபை பண்ணி எடுத்துக்கலாம். இதெல்லாமே ஒரு பாக்ஸில் ஆர்கனைஸ் பண்ணி தனியாக வச்சுருக்கேன். அடுத்தது நம்ம சாமிக்கு விளக்கேற்றும் போது பார்த்திங்கன்னா திரி போடுவோம் இல்லையா, திரி வாங்கும்போது நல்லா பஞ்சு திரியாக பார்த்து வாங்கிக்கோங்க. ஒரு சிலர் வந்து சிவப்பு திரி, மஞ்சள் திரிலாம் போடுவாங்க. நான் வந்து எப்போவுமே இந்த மாதிரி திரி மட்டும்தாங்க பயன்படுத்துவேன். திரிலாம் வந்து இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா திரிஸ் வந்து இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன். நம்ம டெய்லி யூஸ் பண்ணுறதுக்கு நான் எப்போவுமே ஆயிலில் டிப் பண்ணி வச்சுருப்பேன்ல, அதை தான் எடுப்பேன். ஸோ இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா திரியில் இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு எடுக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அடுத்தது பாக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குட்டி பாக்ஸில் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். செவ்வாய் வெள்ளிக்கிழமையில் நீங்கள் வந்து வெத்தலை பாக்கு வச்சு சாமி கும்பிட்றீங்க, இல்லை டெய்லியுமே விற்கிறீங்க அப்படின்னா பாக்கு வந்து கவரில் போடாமல் இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு வச்சுக்கோங்க. டிரான்ஸ்பரண்ட் பாக்ஸில் போட்டு வச்சிங்கன்னா இன்னுமே சிறப்பாக இருக்கும். ஏன்னா அது எவ்வளோ பாக்கு இருக்குது, மீதி வாங்கணுமா ஏன்னா நமக்கு தெரிஞ்சிடும் இல்லையா, அதனால் இந்த மாதிரி பாக்ஸ் வந்து பயன்படுத்துங்க. அடுத்தது இந்த பாக்ஸில் பஞ்சகவ்ய விளக்கு போட்டு வச்சுருக்கேன். ஸோ இந்த விளக்கு பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் ஏற்றுறது ரொம்ப ரொம்ப விசேஷங்க. அதுவும் வெள்ளிக்கிழமையில் ஏற்றுறீங்கன்னா இன்னுமே சிறப்பாக இருக்கும். இந்த விளக்கு எப்படி பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பசுமாட்டோட கோமியம், சாணம், பால், தயிர், நெய், இந்த மாதிரி 5 பொருள் வச்சு தான் இந்த பஞ்சகாவிய விளக்கு பண்ணுறாங்க. நம்ம வீட்டில் இது ஏற்றி வந்தோம் அப்படின்னா ஒரு வீட்டில் வந்து ஹோமம் பண்ணுறதுக்கு சமம்னு சொல்கிறாங்க. எனக்கு இந்த பஞ்சகாவிய விளக்கு வந்து இந்த இன்ஸ்டாகிராம் பேஜில் தான் சென்ட் பண்ணாங்க. அதாவது விநாயக் பஞ்சகாவிய விளக்கு இவங்க கிட்ட தான் சென்ட் பண்ணாங்க. இவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா தசங்கம் பவுடர் இருக்குது, பிராஸ் ஐட்டம்ஸ், நிறைய பூஜை ஐட்டம்ஸ், கற்பூரம், இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் வந்து இவங்க சேல் பண்ணுறாங்க. உங்களுக்கு இந்த மாதிரி விளக்கு வேணும் அப்படின்னா இவங்க இன்ஸ்டாகிராம் பேஜை வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா கீழே வந்து வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. ஸோ அந்த நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்கள் ஆர்டரை வந்து நீங்கள் ப்ளேஸ் பண்ணலாம். இப்போ நீங்கள் இது விளக்கு ஏற்றும் போது பார்த்தீங்கன்னா கீழே வந்து எப்போவுமே ஒரு பித்தளை தட்டு வச்சுக்கோங்க. அப்படி பித்தளை தட்டு இல்லை அப்படின்னா ஒரு வெத்தலை கூட நீங்கள் வந்து வச்சு ஏற்றலாம். நான் வந்து இந்த மாதிரி அகல் விளக்கு வச்சு அதுக்கு மேலே இந்த பஞ்சகாவி விளக்கு வந்து வச்சுக்கலாம். ஏன் அப்படின்னா இந்த விளக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே முழுசாகவே எரிஞ்சிரும். உங்களுக்கு நீங்கள் திரி போட்டு ஏற்றும் போது அப்படியே முழுசாக எரிஞ்சிரும். ஸோ அப்படி எரியும் போது கீழே அப்படியே வந்துடும் இல்லையா. ஸோ அதனால் எப்போவுமே ஒரு அடியில் வந்து அகல் விளக்கு வச்சுட்டு அதுக்கு கீழே வந்து இந்த மாதிரி ஒரு பித்தளை தட்டு வந்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி விளக்கு வந்து முழுசாக எரியும் போது பார்த்தீங்கன்னா அது நல்லா அப்படியே சாம்பல் ஆயிரும். அதை வந்து நீங்கள் விபூதி கூட கலந்து கூட வச்சுக்கலாம், இல்லைனா அப்படியே கூட வச்சுக்கலாம். இது வந்து ரொம்ப ரொம்ப விசேஷமானதுங்க. இந்த விளக்கு ஏற்றும் போது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நெய் போடலாம், அப்படி இல்லைன்னு நல்லெண்ணெய் கூட விடலாம். நான் வந்து இப்போ நெய் போட்டு தான் இந்த விளக்கை வந்து ஏற்றுறேன். ஃபஸ்ட் டைம் நீங்கள் ஊற்றும் போது பார்த்தீங்கன்னா அப்படியே நல்லா அப்சர்வ் ஆகிக்கும். உள்ளே அப்சர்வ் ஆகிடுச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் நெய் விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா திரி போட்டுக்கோங்க. நீங்கள் எப்பவும் போல் விளக்கு ஏற்றுற மாதிரி நீங்கள் ஏற்றிக்கலாம். இது வந்து கொஞ்சம் நேரம் இப்படி எரியும், அதுக்கப்புறம் ஃபுல்லாக எரிய ஆரம்பிச்சிடும். நல்லா எரிஞ்சு முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து விளக்கு ஃபுல்லாக எரிஞ்சிடும், நல்லா கருப்பாயிடும். அதை வந்து நீங்கள் தொட்டிங்க அப்படின்னா அப்படியே சாம்பல் மாதிரி அப்படியே உதிர்ந்துடும். இதை வந்து நீங்கள் விபூதி கூட கலந்து வைக்கலாம், இல்லை அப்படி நெத்தியில் வச்சிங்கன்னா ரொம்பவே சிறப்பாக இருக்குங்க. நம்ம வீட்டில் ஹோமம் பண்ணுறதுக்கு சமமான ஒரு விளக்கு இது. நம்ம விளக்கேற்றும் போது ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் வச்சு தான் விளக்கேற்றுவோம் இல்லைங்களா. சம்டைம்ஸ் வந்து நம்ம எதுவுமே பண்ண முடியல அப்படின்னா இந்த மாதிரி ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து நம்ம நெய்வேத்தியமாக வச்சு நம்ம வந்து விளக்கேற்றி சாமி கும்பிடலாம். அந்த மாதிரி ட்ரை ஃப்ரூட்ஸ் நீங்கள் வாங்கி வைக்கும் போது தனியாக ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கோங்க. நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுறதுக்கு இல்லாமல் பூஜைக்குன்னு தனியாக இந்த மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க. நான் இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் வந்து இப்படி வச்சுருக்கேன். பாதாம், அதுக்கப்புறம் இந்த மாதிரி உலர் திராட்சை, பேரிச்சம்பழம், கல்கண்டு, இது எல்லாமே இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு வச்சுக்கோங்க. நீங்கள் விளக்கேற்றும் போது இதை நெய்வேத்தியமாக நீங்கள் வந்து படைச்சிக்கலாம்.
அடுத்தது இந்த அஞ்சரை பெட்டியில் பார்த்தீங்கன்னா பூஜைக்கு தேவையான எல்லா மங்களகரமான பொருளுமே இந்த பெட்டியில் போட்டு வச்சுருக்கேன். அதாவது குபேர பூஜைக்காக இருந்தாலும் சரி, குபேர குஞ்சம், அதுக்கப்புறம் மகாலட்சுமி பூஜை, இதுக்கெல்லாம் தேவைப்படக்கூடிய எல்லா பொருளுமே இங்கே வச்சுருக்கேன். வெள்ளை சோழி, மஞ்சள் சோழி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தாமரை விதைகள், குன்றின் மணி, இந்த மாதிரி எல்லாமே இதில் போட்டு வச்சுருக்கேன். இது வந்து நிறையாவும் நம்ம வாங்கி வச்சுக்கலாம், இல்லை நமக்கு தேவைக்கேற்ப 11 அந்த மாதிரி வாங்கி வச்சிட்டோம்னா நமக்கு இன்னுமே நல்லாயிருக்கும். இது வந்து கோமதி சக்கரம், மகாலட்சுமி பூஜைக்கு பயன்படுத்தக்கூடிய காயின்லாம் இங்கே வச்சுருக்கேன். அண்ட் இந்த காயின் பார்த்தீங்கன்னா இது வந்து லக்ஷ்மி குபேர காயின். இது வந்து 11 காயின் வச்சுருக்கேன். நம்ம குபேர குஞ்சத்துக்கு வந்து பயன்படுத்தக்கூடிய காயின்ஸ் வந்து தனியாக இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன். இல்லை லக்ஷ்மி குபேர பூஜைக்கு கூட நம்ம பயன்படுத்திக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டி கண்ணாடி வளையல், அதாவது பச்சை மஞ்சள் சிவப்புன்னு வச்சுருக்கேன். நம்ம வந்து அர்ச்சனைக்கு பதிலாக இந்த மாதிரி சின்ன சின்ன வளையல் போட்டு கூட நம்ம பூஜை பண்ணலாம். இது மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா லக்ஷ்மி பூஜைக்கும் அதுக்கப்புறம் வரலட்சுமி நோம்புக்கு தான் நாங்கள் பயன்படுத்துவேன். ஸோ தேவையான பொருள் எல்லாமே இந்த மாதிரி ஒரு உடன் பாக்ஸில் வந்து போட்டு வச்சுருக்கேன். இது வந்து போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு எடுக்கிறதுக்குமே ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. உங்கள் பூஜை அறை ரொம்ப சின்னதாக இருக்குது, நீங்கள் வந்து கோலம் போடுறதுக்கு ஸ்டென்சில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த டிப் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த கோலம் கிட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3 பார்ட்டாக வரும். அதாவது இந்த கோலம் போடுறோம் பார்த்தீங்களா, இந்த ரவுண்டு பாக்ஸ் மாதிரி இருக்குல்ல, இது வந்து 3 பார்ட்டாக இருக்கும். ஒரு ரவுண்டு வந்து பார்த்திங்கன்னா இதில் நம்ம கோலப்பொடி போட்டு நம்ம அச்சு வைப்போம். அண்ட் கூட பார்த்திங்கன்னா 4 ஸ்டென்சில் கொடுத்துருக்காங்க. அது கூடவே 4 கலர் கோலப்படியுமே கொடுத்துருக்காங்க. ஒயிட் வேணுன்னா நம்ம வந்து தனியாக வாங்கிக்கலாம். இது எல்லாமே பார்த்திங்கன்னா கலர் கோலப்படி இந்த மாதிரி 4 கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஸ்டென்சில் கிட்டை வந்து எப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்னு ஒரு சின்னதாக மேனுவலும் கொடுத்துருக்காங்க. இந்த கிட் கூட பார்த்திங்கன்னா இது எல்லாமே வரும். இதை வந்து எப்படி யூஸ் பண்ணலான்னு இப்போ பார்க்கலாம். இதை நம்ம வெளியில் வீட்டுக்கு வாசல்லையும் போடலாம், இல்லை பூஜா ரூம்லேயும் பார்த்திங்கன்னா போடலாம். இந்த மாதிரி இந்த பார்ட்டிஷனுக்கு கூடிய இந்த ரவுண்டாக இருக்குது பார்த்திங்களா, இந்த பாக்ஸை வந்து எடுத்துக்கோங்க. இதை சுற்றி நான் வந்து ஒயிட் கலர் கோலப்படி போட்டுக்கிறேன். நம்ம வந்து கலர் கோலப்படி போட்டாலுமே ரொம்ப நல்லாயிருக்கும். பட் ஒயிட் அப்படிங்கும் போது பார்த்திங்கன்னா அது வந்து நல்லா பளிச்சுன்னு இருக்கும், ஒரு மங்களகரமான ஒரு லுக் கொடுக்கும் இல்லையா. அண்ட் நடுவில் வந்து குட்டியாக ஒரு பார்ட்டிஷன் இருக்குல்ல, அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஆரஞ்சு கலர் கோலப்படி வந்து நான் உள்ளே போட்டுக்கிறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது கலர் காம்பினேஷன் பிடிச்சாலுமே நீங்கள் ட்ரை பண்ணலாங்க. ஸோ இந்த மாதிரி கலர் வந்து நம்ம கலர் கோலப்படி வந்து உள்ளே போட்டு ஃபில் பண்ணியாச்சு. இப்போது அடியில் வந்து ரெட் கலர் பாக்ஸ் வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே உங்களுக்கு பிடிச்ச ஸ்டென்சில் வந்து மேலே வச்சுக்கோங்க. இப்போது இந்த ஒயிட் மூடியை வந்து நல்லா டைட்டாக அப்படி க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அது சுற்றுற மாதிரி தான் இருக்கும். சுற்றிட்டு நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நீங்கள் கோலம் போடும்போது பார்த்தீங்கன்னா இதை வந்து அப்படியே ரிவர்ஸ் பண்ணி வைக்கணும். உங்களுக்கு எந்த இடத்துல கோலம் போடணுமோ அந்த இடத்துல இந்த மாதிரி ரிவர்ஸ் பண்ணி போட்டுட்டு நடுவில் பார்த்தீங்கன்னா ரொட்டேட் பண்ணுற மாதிரி இப்படி இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் ரொட்டேட் பண்ணிங்கன்னா அழகாக உங்களுக்கு வந்து கோலம் போட்டுரும். கீழே பாருங்களேன் அவ்வளோ அழகாக வந்துருச்சு. இது 2 ரவுண்டு சுற்றுறதுனால இந்த மாதிரி 2ஆக வந்திருக்கு. சிங்கிள் ரவுண்ட் அப்படின்னா இப்படி அழகாக சிங்கிளாக வருது பார்த்தீங்களா. நீங்கள் ஹாஃப் ரவுண்ட் அந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கோலம் டிசைன் வந்து எப்படி சிங்கிளாக வரும். இப்போ வேறு ஸ்டென்சில் போட்டு ட்ரை பண்ணலாம். இங்கே பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. ஸோ ஈஸியாக வந்து கோலம் ஸ்டென்சில் யூஸ் பண்ணி நம்ம கோலம் போட்டுக்கலாம். உங்கள் கபோர்டு வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது அப்படின்னா இந்த கோலம் ஸ்டென்சில் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. நம்ம பூஜை அறையில் கோவில் போன்ற ஒரு மனம் வரணும் அப்படின்னா இந்த தசாங்கம் பவுடர் வந்து பயன்படுத்தி பாருங்களேன், அவ்வளோ நல்லா இருக்கும். இந்த தசாங்கம் பவுட்ரு கூட இந்த மாதிரி கோன் கொடுப்பாங்க. ஸோ இந்த கோனை வந்து நல்லா ஃபில் பண்ணிக்கோங்க. இந்த பவுட்ரு வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்பூனால் போட்டுக்கோங்க, இல்லை கையில் கூட எடுத்து போட்டுக்கலாம். இந்த மாதிரி போட்டுட்டு நல்லா அமுத்தி விட்டுக்கணும். உங்களால் எவ்வளோ ஃபோர்ஸாக நல்லா அமுத்த முடியுமோ நல்லா அமுத்திக்கோங்க. நல்லா டைட்டாக இந்த பேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு அகல் விளக்கில் இந்த மாதிரி அப்படி ரிவர்ஸ் பண்ணி போடுங்களேன். இந்த மாதிரி ரிவர்ஸ் பண்ணிவிட்டு ஒரு தட்டு தட்டினீங்கன்னா அழகாக இந்த மாதிரி வந்துடும். இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா பச்சை கற்பூரம் ஒரு சின்ன துண்டு எடுத்துக்கோங்க. அதுக்கு மேலே வச்சு நீங்கள் பற்ற வச்சிங்கன்னா அது வந்து ஈஸியாக பற்றிக்கோங்க. இப்போ பாருங்களேன் நல்லா ஈஸியாக பற்றிக்கிச்சு. இதை சுற்றி பார்த்திங்கன்னா நம்ம சாம்பிராணிக்கு வரும்ல அந்த மாதிரி அழகாக பற்றிக்கும். நல்ல மணம் மணக்க அவ்வளோ நல்லாயிருக்கும். வீடே பார்த்திங்கன்னா கோவில் போல் ஒரு நல்ல மனம் கொடுக்கும். இந்த தசாங்கம் வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த தசாங்கம் வேணும்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி பாருங்கள். பூஜைக்கு பார்த்தீங்கன்னா எப்போவுமே நல்ல வாசனையான பூவாக வாங்குங்க. நீங்கள் பூ வாங்கிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செவ்வந்தியாக பார்த்து வாங்குங்க. ஒரு சில செவ்வந்தி பார்த்தீங்கன்னா அப்படியே உதிர்ந்துற மாதிரி இருக்கும், ஆரஞ்சு கலராக இருக்கும் பார்த்தீங்களா, அதை அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எல்லோ அண்ட் ஒயிட்டுக்கு வந்து அதிகமாக ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. சாமந்தி வந்து அவ்வளோ வாசனையே அதிகமாக இருக்காது. ஸோ அதனால் அதை வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி செவ்வந்திக்கு ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் வாங்கிட்டு வந்தோடனே இந்த மாதிரி கவரில் போட்டு வைக்காமல் ஒரு பாக்ஸில் போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா ரொம்ப நாள் இந்த பூ வந்து நல்லா வாடாமல் அழுகாமல் உதிராமல் இருக்கும். அடியில் ஒரு பேப்பரோ டிஷ்யூ பேப்பரோ போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா 10 நாள் ஆனாலுமே இந்த பூ வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குங்க. அதே மாதிரி தாங்க மல்லிகைப்பூவுமே இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸில் போட்டு வச்சிட்டிங்கன்னா ரொம்ப நாள் நல்லாயிருக்கும். இந்த பூ பாருங்கள், நான் வாங்கி 2 நாள் ஆச்சு. அப்படியே முட்டை இந்த மாதிரி பிளாஸ்டிக் பாக்ஸில் போட்டு வச்சுட்டேன். நீங்கள் வாங்கிட்டு வந்த கவரோடே உள்ளே போட்டு வச்சிட்டிங்கன்னா இந்த பூ வந்து அப்படியே நல்லாயிருக்கும். 2 days ஆகியுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப விரியாமல் அழகாக இருக்குல்ல பார்க்கவே. ஸோ இந்த டிப் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஸ்டீல் பாக்ஸை விட எனக்கு பிளாஸ்டிக் பாக்ஸில் தாங்க இந்த மாதிரி பூ வந்து
ரொம்ப உதிராமையோ இல்லை அழுகாமையோ இருக்குது. ஸோ அதனால் 2 பூவுமே நான் வந்து பிளாஸ்டிக் பாக்ஸில் தான் போட்டு வைப்பேன். அவ்வளோதாங்க, என்னோட பூஜா திங்ஸ் ஆர்கனைசேஷன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு பிக் தம்ஸ் அப் கொடுங்க. மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.